எக்ஸாம்பிள் ஒரு ஆடு வளர்க்குறீங்கன்னா பசுந்தீவனமும் இருக்கணும், உலர் தீவனமும் இருக்கணும், அதே மாதிரி பார்த்தா கலப்பு தீவனமும் இருக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த லிக்விடாக இருக்கக்கூடிய மற்ற வந்துட்டு சப்ளிமெண்ட்டும் வந்துட்டு இருக்கணும். இது இருந்தால் தான் வந்துட்டு வெயிட் கெயின் ஆக முடியும். இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு கிளாரிஃபை இது வந்துட்டு மைண்டில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஏற்றிக்கோங்க. ஓகேங்களா? இதை புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ அடுத்து என்ன பண்ண அப்படின்னா, அதாவது சுற்றுச்சூழல் அமைப்புன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது வளர்க்குறத வந்துட்டு எப்படி வளர்க்குறது அப்படிங்கிறத பற்றி ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு இருக்குது. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஒரு ஆடு வளர்க்குறீங்க அப்படின்னா அதனுடைய சுற்றுச்சூழல் அமைப்பு அப்படிங்கிறது என்ன நான் சொல்கிறேன் அப்படின்னா, அதாவது வளர்க்கும் முறைகளை நான் சொல்கிறேன். இப்போ எந்த மாதிரி முறைகளை நம்ம வந்துட்டு வளர்க்க போகிறோம் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு பாயிண்ட்டுக்கு வந்துட்டு வந்துடணும். இப்போ நம்ம இதை பறன் மேலே வளர்க்க போகிறோமா இல்லை தரை முறையில் வளர்க்க போகிறோமா அப்படிங்கிறத வந்துட்டு இதுக்கு ஒரு பாயிண்ட் வந்துடணும். இப்போ ஏதோ ஒரு முறையை நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டீங்க, அந்த முறைகளில் நோய் நொடி இல்லாமல் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு வளர்க்கணும். அதாவது பராமரிப்பு முறை, சுத்தமான பராமரிப்பு முறையில் நீங்கள் வந்துட்டு ஆடுகளை வளர்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சொல்கிறேன், இப்போ நீங்கள் தரை முறையில் வளர்க்குறீங்க அப்படின்னா ஆடுகளை எந்த அளவுக்கு தரையை வந்துட்டு சுத்தமாக நீங்கள் பாதுகாத்துறீங்களோ அந்த அளவுக்கு நோயை வந்துட்டு நீங்கள் தடுக்க முடியும். நோயை எந்த அளவுக்கு நம்ம தடுக்கிறோமோ அந்த அளவுக்கு ஆடுகளை வந்துட்டு நோய்க்கும் வெயிட் கெயினுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் வந்துட்டு இவ்வளோ மெனக்கிட்டு ஒரு 5 கிலோ வெயிட்டை வந்துட்டு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க. அந்த ஏற்றின வெயிட்டை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நோயை வந்துட்டு தாக்கிடுச்சு அப்படின்னா அப்படியே உடனே சடனாக வந்துட்டு அந்த 5 கிலோ நீங்கள் ஏற்றினீங்க பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு மெனக்கிட்டு ஒரு 5 மாதம் மெனக்கிட்டு ஏற்றிருப்பீங்க. அப்படியே வந்துட்டு அது ஒரு 2 நாள் அப்படியே வந்துட்டு அது அப்படியே குறைஞ்சிரும். ஓகேங்களா? அதை மறுபடியும் நம்ம ரெக்கவரி பண்ணி கூட்டின்னு வரதுக்கு ரொம்ப ஒரு பெரிய ஒரு மைனஸ் ஆகும். இந்த இடத்துல தான் வந்துட்டு ஆடுகளுடைய அந்த ப்ராஃபிட் அப்படிங்கிறது டவுன் ஆகுறது இந்த இடத்துல தான். ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏற்றுறதை எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு ஏற்றுறீங்களோ அந்த அளவுக்கு பாதுகாக்க தெரியணும். ஓகேங்களா? நீங்கள் திடீர்னு ஏதாச்சும் நோய் வந்துடுச்சு அப்படின்னா அந்த ஏற்றின வெயிட் அப்படியே சடனாக வந்துட்டு குறைஞ்சிரும். அதனால் நோய் எந்த அளவுக்கு வராமல் பாதுகாக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆடு வந்துட்டு வெயிட் கெயின் இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் கட்டுப்பாடோட உணவு கொடுக்குற மாதிரி கட்டுப்பாடோட நோய் இல்லாமல் வந்துட்டு வளர்க்கணும். நோய் இல்லாமல் வளர்க்குறதுக்கு என்ன காரணம்? நோய் இல்லாமல் வளர்க்கணும் அப்படின்னா சுத்தபத்தமாக இருக்கணும் ஆடுகளுக்கு. அதனால் வந்துட்டு சுத்தபத்தமாக இருக்கிறதுக்கு மாதிரியான ஒரு அமைப்பு முறையை நீங்கள் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கணும். இதுதான் வந்துட்டு ஒரு புத்திசாலித்தனம். அதேமாரி 3 மாதம் அதேமாரி வருஷத்துக்கு ஒரு வாட்டி இல்லை 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா வேக்சின் நீங்கள் வந்துட்டு போடணும். என்னால் சுத்தமாக பாதுகாத்துக்க முடியும் அப்படின்னா நீங்கள் வேக்சினே தேவையில்லை, நீங்கள் நார்மலாகவே வளர்க்கலாம். ஓகேங்களா? நீங்கள் என்னால் சுத்தபத்தமாக எப்படி இருந்தாலும் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வேக்சின் வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. அதாவது போடக்கூடிய டைமிங்கில் வேக்சினை போடுங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது கிராமங்கள்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டியோ 3 மாதத்துக்கு ஒரு வாட்டியோ கோமாரி தடுப்பூசி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வேக்சின்களை வந்துட்டு போடுவாங்க. அதாவது கால்நடை வளர்ப்பு கவர்மெண்ட் மூலிமா வரவங்களே போடுவாங்க. ஓகேங்களா? அந்த டைமில் நீங்கள் வேக்சின் போட்டால் கூட போதும். நீங்கள் மெனக்கிட்டு வந்துட்டு ப்ரைவேட்டில் போய்ட்டு வேக்சின் போட சொன்னாங்களேன்றதுக்காக போட தேவையில்ல. நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் எதில் அப்படின்னா சுத்தமாக வச்சுக்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கனாவே உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நோயை வந்துட்டு நீங்கள் டைவர்ட் பண்ணி விட்டுடலாம்.